இவன்லாம் இந்த வீட்டுல இருக்கான், அவனுக்கு சாவி கொடுக்கறவளும் இங்க இருக்கா. என் புள்ள மட்டும் எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அம்மா அவன் கஷ்டப்பட போறான்? பணக்கார வீட்டுல நல்லா ஜாலியா தானே இருப்பான். எங்க இருந்தாலும் பெத்தவ கூட இருக்கிற மாதிரி வருமாடா? பெத்தவ எனக்கு தானே தெரியும். அத்தை, ரவி இந்த வீட்டு பையன், கண்டிப்பா அவர் 1-2 நாள்ல வந்துடுவாரு. அதுக்காக நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதா அத்தை? வாங்க சாப்பிடலாம். அது உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் பேசாதடி, எல்லாம் உன்னால வந்தது. அவன் என்ன பண்ணா? தூபம் போட்டு போட்டு ஒருத்தனை மயக்கி வச்சிருக்கா. அவனும் தலையண மந்திரம் வச்ச மாதிரி அவன் சொல்றத மட்டும் தான் கேக்குறான். அது என்னப்பா இது தலைகண்ணில் மந்திரம் வைக்கிறது? அத்தை, நான் தூபமும் போடல, சாம்பிராணியும் போடல. எது நடந்தாலும் ஏத்த என்னையவே சொல்றீங்க? ஏன் பேச மாட்டேன்? எல்லாம் உன் நேரம். அன்னைக்கே சொன்னேன், தேவையில்லாதவங்களால மண்டபத்துக்கு வரவழைக்க வேண்டான்னு. ஏன்பா எங்களுக்கு என்ன வரணும்னு ஆசையா? உங்க பிள்ளை ரவி தான் வா வான்னு சொன்னான், நீயும் வரணும்னு சொன்ன. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் அங்கே வந்திருக்கவே மாட்டோம். ஒரு பெரிய சவாரியை வேற விட்டு வந்தேன். 2000 ரூபாய் எனக்கு தான் லாஸ். பாத்தீங்களா, என் புள்ள வரலையேன்ற கவலையில நான் இருக்கேன். இவனுக்கு பணம் தான் முக்கியமா போச்சு. யாருக்கு? எனக்கு பணம் முக்கியமா? பா, அம்மாவோட கவலை ரவி வரலன்னு இல்ல, அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இங்க வரலன்றதுதான்.